பொன்னாலை புத்தூர். நமது சிறப்பு விருந்தினர் ஆசிரியர் மேம் அவர்களுக்கு பொன்னாலை புத்தூர். நமது இந்து ராமசாமி மேடம் அவர்கள் ஆசிரியர். அடுத்து நமது சேதக் நிறுவனத்தின் புதிய C25 வாகனத்தை அறிமுகம் செய்து வைக்குமாறு ப்ரொஃபசர் மேடம் ப்ளீஸ். வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி இந்த நாளோட கதாநாயகன் வந்து நம்ம பிரபு அண்ணன் தான். ஸோ அவங்க ப்ளீஸ் இங்கே நின்னா அண்ணே வாங்க ப்ளீஸ், வாங்க தம்பி வாங்க, சிந்து வா. இப்போ காரைக்குடி அப்படின்னு எல்லாருமே ரொம்ப உலகம் முழுக்க திரும்பி பார்க்கறது வந்து அண்ணனை தான். நிஜமாவே நான் வந்து இப்போ குவைத் போயிருந்தேங்க. குவைத் போயிருந்தப்ப பயங்கர கூட்டம். அதில் டிவிக்கோட வெளிநாட்டு சங்கம் இருக்கு போல. எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த டீம்லேருந்து வந்து என்கிட்ட உங்களுக்கு காரைக்குடியில் டாக்டர் TK பிரபு தெரியுமா அப்படின்னு அப்படி டிடி பார்த்து எங்கள் அண்ணன் தாங்க சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், நாங்கள் வந்து இங்கே நடத்த போகிறோம் ஒரு விழா, அது 25வது வருஷத்து விழா நடத்த போகிறாங்க, அதுக்கு வந்து அண்ணன் தலைமை தாங்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இணையத்துலா இந்த வீடியோ பார்த்தா தெரியும். அப்போ நான் இணையத்துலா சொன்னேன் காரைக்குடியில் டாக்டர் ஆஷா லெனின் அதே மாதிரி டாக்டர் பிரபுன்னு நாங்கள் பயங்கர ஃபேமஸ் அப்படின்னாங்க. அண்ணன் வந்துட்டு உலகம் முழுக்க அவரோட தொண்டு அவரோட சேவை போய் சேர்ந்துருக்குன்றது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பெண்கள் எல்லாமே ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறது வந்துட்டு பிரதர்ஸ்க்கு நடுவில் தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து இந்த ஊரில் இருக்கும் பொழுது அண்ணன் அப்படின்னு சொல்லி கால் பண்ண என் பையனுக்கு ஆக்சுவலி மருத்துவத்துறையில் தான் எனக்கு அண்ணனை ஃபஸ்ட்டு தெரியும்னா, என்னோட பையனுக்கு வந்து பல் வந்து கொஞ்சம் ரொம்ப குண்டக்க மண்டக்க இருக்கும். ரொம்பனா விளையாடும் போது சின்ன வயசுல அந்த பல் வந்து அந்த நெட்டில் மாட்டி உடஞ்சி இந்த எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு அஸ்வினுக்கு. அப்போ நான் வந்துட்டு அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டயக்னோசிஸில் வேறு லெவலில் இருக்கும் அண்ணனோட டயக்னோசிஸ். அண்ணன் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ். நான் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகணுமா, இல்லை குழந்தையோட முகம் இல்லையா, அதனால எங்கே சிட்டிஸ் கூப்பிட்டு போகலான்னு யோசிக்கும் போது சென்னை, பெங்களூர், பாம்பே அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அண்ணன்ட்ட இங்கே கூட்டிகிட்டு போனோம். அதில் வந்து இந்த கிளிப் வந்து எல்லாருக்குமே வந்து கம்பி மாதிரி இருக்கும், பல் உறுத்தும், ப்ரஷ் பண்ணவும் கஷ்டம், எல்லாம் என்னென்னமோ கன்ஃபியூஷன் இருந்தது. ரொம்ப அழகாக இன்விசிபிள் டென்ச்சர்ஸை காரைக்குடி இப்போ தான் அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லா சிட்டிஸ்லேயும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினுக்கு அதை அண்ணா சஜஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக என் பையன் சிரிச்சா. இப்போ அவன் சிரிக்காமே இருந்தான். எங்கே என் பையனோட ஃபோட்டோ கூட யாரும் பார்த்துருப்பேன். நிறைய பேர் வந்து அண்ணே உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே, எப்போ பையன் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 18 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ அது அப்படிதான் அண்ணனை தெரிஞ்சு ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா இவ்வளோ நேர்த்தியான அந்த ஒரு விஷயத்த ஹோமியோபதியில் எப்படி நான் ஒரு குவீனோ, அண்ணன் வந்துட்டு டென்டல் டிபார்ட்மெண்ட்ல பெரிய கிங். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், எனக்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனாலும் அண்ணனை பார்த்தப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல வந்துட்டு அண்ணன் வந்துட்டு வெளிநாடுகள்ல மட்டும் இல்ல, எல்லா காலேஜஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தது நான் பார்த்துருக்கேன். நான் அண்ணனோட அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது பெரிய பெரிய மெடல்ஸ், கப்ஸ், அண்ணனோட டியூட்டோரியல் செஷன்ஸ் அதெல்லாம் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபேஸ்புக் இதில் போட்டு விட்டுருவேன். இந்த படித்த சமூகத்தில் போய் நம்மளோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் கிளாஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அது டைம் இருக்காது. அண்ட் அதுக்கு சொல்லித்தரவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பொறுமை இருக்கணும். அண்ணன் வந்து பொறுமையின் சிகரம். நீங்க இங்க நிக்கணும்டா. அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னா அண்ணன் வந்து டிவிகேல இவ்வளவு பெரிய ஐக்கானும். ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியே கதவை திறந்து உடைச்சி நகரத்தார் சமூகத்துல பிறந்து, வாங்க ப்ளீஸ், நகரத்தார் சமூகத்துல பிறந்து ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்துட்டு அதை பிரேக் பண்ணி ஒரு பட்டி தொட்டியில போய் கீழே தரையோட தரையா உட்காந்து உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, அதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து செஞ்சு நிச்சயமா அது வந்துட்டு இப்போ
ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் காரைக்குடியில் வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு பிரச்சனை, ஒரு மெடிக்கலாக டவுட்டு, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு கஷ்டம் எது கேட்டாலும் உடனே பிரபு நான் கால் பண்ணி கேட்டால் இம்மீடியட்டாக அந்த ஹெல்ப், அந்த ஃபேவர் பண்ணுவாங்க. அது மருத்துவத்துறையில இப்போ வந்து பப்ளிக் வந்தப்ப ஒரு மனுஷன் அவரோட இத்தனை வருஷம் உழைச்சி மருத்துவத்துல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்ட பணத்தை இன்னொரு மக்களுக்கும் சொசைட்டியோட வளர்ச்சிக்கும் போய் செலவழிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல. அதுல வந்துட்டு உண்மையாவே அதுல வந்துட்டு அண்ணன் பெரியது தளபதி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க காதுக்கெல்லாம் போயிருக்கோம். நான் வந்து காமன் மேன், எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. நிச்சயமா மாங்குடி அண்ணனுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ சீமா நான் வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். நான் வந்து காமன் மேன். ஆனால் காமன் மேனா என் பக்கத்து வீட்டில் இருந்து என்னோட சகோதரன் என்ன பண்ணுறாருன்றதை நான் பார்த்துருக்கேன். அதில் நான் வந்து இவ்வளோ தூரம் சமூகத்துக்கு வந்து என்னோட பணத்தை ஒருத்தவங்க நம்பி ஒரு 10 பேர் வாழ முடியும், ஒரு 20 பேர் வாழ முடியும், ஒரு 100-150 பேர் வாழலாம், அதுவே பெரிய விஷயம். அதை தாண்டி ஒரு பெரிய குரூப் ஆஃப் இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அண்ணன் இருக்காரு. அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதை விட ரொம்ப பெரிய விஷயம் வந்து தன் குடும்பத்துக்கும் தனக்கும் தன்னோட ஓய்வுக்கும் செலவழிக்கிற நேரத்துல நிக்க நேரம் இல்லாம 24 மணி நேரமும் அந்த மருத்துவத்துறை எப்படி வந்து தளபதி அவர்கள் வந்துட்டு பீக் ஆஃப் பிராக்டிஸ்ல சினிமாவை நான் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரோ, அவர் என்ன செய்ய போறாரு, அவங்களோட கொள்கைகள்லாம் அவங்கவுங்க கட்சியில சொல்லுவாங்க, அது நம்ம வேலை இல்லை. ஆனா அப்படி சொல்றாரோ, பீக் ஆஃப் பிராக்டிஸ்ல பிஸியான ஒரு ஷெட்யூல்ல, அதாவது கிளினிக் வந்து ஒரு நாளைக்கு 300-400 பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம். பீக் ஆஃப் கெரியர்ல ஒரு நாள் 60 நாள் இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறம் சாவகாசமா பணம் சம்பாதிச்சு சேஃபா வச்சுட்டு அரசியலுக்குள்ள வராம பீக் ஆஃப் மெடிக்கல் பிராக்டிஸ்ல அதை பிரேக் பண்ணிட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதுல நீங்க வந்து ஒரு கிங் தானா? ஏன்னா நான் வந்து இப்ப கிளினிக்கெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வாங்க அப்படின்னு கேட்டா நான் அரசியலுக்குள்ள வருவேன்னா நான் வர மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மருத்துவ தொழில், என்னோட கிளினிக்கு, என்னோட கெரியர் இப்போ எனக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை விட்டுட்டு என்னால் அரசியலுக்குள்ள வர முடியாது. ஏன்னா நிறைய இதுல எனக்கு வந்துட்டு குறிப்பா சீமா நான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அரசியலுக்குன்னு வந்தா மேபி இப்போ நாங்க வேற வேற கட்சிக்குள்ள போனா கூட அண்ணன் தங்கச்சி தான், அதெல்லாம் எதுவுமே மாறாது. ஆனா நான் எந்த கட்சிக்குள்ளேயும் போகவும் மாட்டேன், அரசியலுக்குள்ள நான் வரல. ஆனா அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள் என்னவா இருந்தா கூட இப்போ அந்த இதை வந்து ஆரோக்கியமா அணுகிற முறை, அடுத்தவங்களை காயப்படுத்தாம, அடுத்த கட்சியினரை எந்த ஒரு, அது படிச்சவங்க மாதிரி பேசுவாங்கல்ல, படிச்சவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாரு அண்ணன். ஒரு எஜுகேட்டட் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப எலைட்டா எலிகண்டா ரொம்ப டிக்னிஃபைடா இருக்கும். அவரோட உரையா இருக்கட்டும், அவரோட அணுகுமுறையா இருக்கட்டும், அவரோட பேசுறதா இருக்கட்டும், அவரோட அடக்கமா இருக்கட்டும். அண்ணனா நாங்க பார்த்திருக்கோம். நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் கூட ஒரு பாதுகாப்பா, ஒரு பிரச்சனைனா அந்த நிமிஷத்துல நிக்கிற ஒரு சகோதரனா, உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா, ஒரு அநேகமா நான் இப்ப சிட்டாக் ஓப்பனிங்க விட்டுட்டு அண்ணனுக்கு அரசியல் என்னது பிரச்சார பேச்சாளர், அது இன்னும் என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா இப்ப இவர் வடிவேல் சார் எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டார் ஸ்பீக்கர் அப்படின்னு அண்ணன் எனக்கு சம்பளம் கொடுக்காம அப்புறம் அப்பாயிண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதாவது பிரபு எனக்கு அது வந்துட்டு அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து யாரை கூப்பிட்டாலும் அவங்கள பத்தி 2 வார்த்தை பேசணும். அதுல வந்துட்டு சிந்து வந்து உண்மையாவே நான் ஒரு ஃபேமிலி லேடியா இருந்துட்டு, வீட்டுக்குள்ள இருந்துட்டு, சொசைட்டி பப்ளிக்கை மீட் பண்ணாம ஒரு பெண்ணா இருந்து அந்த பெண்ணோட கனவை துரத்துறதுக்கு உதவி பண்ற ஒரு உறுதுணையான கணவர், புரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவர் கிடைச்சதுக்கு சிந்து ரொம்ப கிஃப்ட். ஏன்னா என்னன்னாலும் அந்த சொசைட்டி பப்ளிக்குன்னு வந்துட்டா எவ்வளோ வேணா நம்மளை வந்துட்டு ஹராஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, தப்பா இது பண்ணுவாங்க. அவளுக்கு அந்த தைரியம் இருக்கு, அந்த போல்ட்னஸ் எனக்கிட்டயும் இருக்கு, அது நிச்சயமா. ஆனா அதுக்கு உறுதுணையா எனக்கு லெனின் மாதிரி இவளுக்கு ஒரு ஏஞ்சல் வந்து தம்பி, ஒரு ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ட்ரஸ்ட், அந்த பாண்டிங், அந்த ஃப்ரீடம், அந்த ஸ்பேஸ். உனக்கு இந்த கனவு இருக்கா, ஓகே நீ அதை போ, நீ வந்துட்டு இப்படி இருக்கணும்னு தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுத்து எத்தனை பெண்கள் அப்படி அனுப்புவாங்கன்னு தெரியாது. அதுல அதை நேர்த்தியா எடுத்து அதை ப்ராப்பரா அணுகி, ஆக்சுவலி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். என் வீடியோ கூட நான் ஹெல்த் வீடியோ போட்டேன்னா ஒரு 30,000 50,000 அந்த மாதிரி வியூஸ் போச்சுன்னா, இவரோட வீடியோலாம் 4 lakh வியூ, 5 lakh வியூஸ், 6 lakhs வியூஸ்.
அப்படியே யூஸ்ல மாஸ் பண்றா, இன்னும் ஒத்த ட்ரீட் கொடுக்க மாட்டா. ஆனாலும் நான் புகழ்ந்து பேசினானே, இன்னைக்கு அவ ஃபங்க்ஷன் அவ கூப்பிட்டுருக்கா. நெக்ஸ்ட் போன தடவை வரும்போது சொல்லிட்டு போனேன் ட்ரீட் கொடுக்கணும்னு. இப்போ வரைக்கும் அந்த ட்ரீட் கொடுக்கலங்க, அது 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னாலும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படி தான் பேசிப்போம். நிச்சயமா இவங்க வந்து ஏதோ ஒரு கனவு காண்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் மக்களுக்கும் ஏதோ செய்யணும், நல்லது பண்ணணும். அதாவது அரசியலுக்குள்ள வந்துட்டு பதவி பேர் புகழ் கிடைச்சதுக்கு அப்புறம் 2 பேருக்கு ஒரு உதவி பண்றது வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது. அது வர்றதுக்கெல்லாம் முன்னாடி இப்ப இருந்தே அடிமட்டத்துல இருந்து முழுமையா உழைப்பு. தூங்குறாரா என்னன்னு கூட தெரியல. அண்ணன் அநேகமா ஃப்ளைட்ல போகும்போது கார்ல போகும்போது தூங்கிக்குவாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து கடவுள் வந்து நிச்சயமா அவங்களோட தொலைநோக்கு பார்வையில நம்ம என்ன சொல்லிக்குவோம், நாளைக்கு அண்ணன் ஒரு பெரிய பதவியில ஹெல்த் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அண்ணன் வந்துட்டு நம்ம கூட இப்ப ஃபோன் பண்ணாலும் எடுத்துருவாரு, இப்ப பண்ணாலும் பேசிடுவாரு, இப்ப சொல்லி வச்சிருவோம். நாளைக்கு பின்ன ஃபோன் பண்ண அண்ணன் எடுக்கலன்னா அன்னைக்கு இந்த வீடியோ வச்சு ட்ரோல் பண்ணுவோம். என்னன்னு இல்ல, அது வந்துட்டு இது எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு நம்பி கூட போற பசங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா மட்டும் இல்லாம அதுக்கு வர்த்தியா அவர் இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. இப்ப வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அதே ஒரு தன்மை அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈரத்தையும் அந்த கடவுளையும் அணையாம அந்த வெளிச்சத்தை அவர் வச்சுட்டே இருக்காரு. அது பெரிய ஜோதியாவும் பெரிய அக்னியாவும் பெரிய திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரிஞ்சு நிறைய பேரோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிறேன்.